சிஎம் விஜய் இன்னைக்கு தகைசால் தமிழர் அப்படிங்கிற விருதை எம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுத்தாங்க. யார் அவர், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பணியாற்றியவர் தான் கிருஷ்ணசாமி. காங்கிரஸ் பின்னணியில் வளர்ந்தவர். அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது தொடக்கத்திலிருந்து இன்று வரை காங்கிரஸ் கட்சியோடு தான் அவர் பயணிக்கிறாரு. இவருடைய தேர்தல் வரலாறு அப்படின்றது 1967 தொடங்கிருச்சு. அப்போவே அவர் முதல் தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. அதிலிருந்து தொடர்ந்து தேர்தல் அரசியலையும் இருந்திருக்காரு. மக்களுக்காக பல போராட்டங்கள் நடத்தியதும், காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த போராட்டங்களில் கலந்துக்கிட்டதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கும் தமிழர் நலன் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டவர் தான் கிருஷ்ணசாமி அவர்கள். இவர் வந்தவாசி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக 1991 96 வரைக்கும் பணியாற்றியவர். அதே போல ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் 2009 14 வரைக்கும் எம்பியாக பணியாற்றியவர். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு பெரிய அளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய பேரை சொன்னால் நிச்சயமாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். தற்போது சட்டமன்றத்தில் ரொம்ப பரபரப்பாக அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே வைரலாகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுடைய தந்தை தான் கிருஷ்ணசாமி அவர்கள். அன்புமணி ராமதாஸுடைய மாமனார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மகன் தான் இப்போ காங்கிரஸ் கட்சியில கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு விஷ்ணு பிரசாத். அந்த அளவுக்கு இவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் பின்னணியை கொண்ட குடும்பம் தான். இவருடைய தந்தையும் சரி, இவருடைய தாயாரும் சுதந்திர போராட்ட தியாகிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. அதே போல கிருஷ்ணசாமி அவர்களுடைய மாமனார் அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். அவங்களுக்கும் ஒரு அரசியல் பின்னணியும் அரசியல் பாரம்பரியமும் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது ஒரு பொருத்தமான முடிவு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா? தோழர் சங்கரையா அவருக்கு அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருது கொடுத்தாரு. சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு நலனுக்காக போராடியவர்களுக்கும் உழைத்தவர்களுக்கும் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல் முறையாக அந்த விருதை அறிவித்ததே தோழர் சங்கரையா அவர்களுக்கு தான். அதன் பிறகு தோழர் நல்லக்கண்ணுவுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அதே போல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் குமரி அனந்தன் அவருக்கும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழக தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவரும் தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கிறார். கடந்த ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் காதர் மொஹிதீன் அவர்கள் இந்த தகைசால் தமிழர் விருதை வாங்கியிருக்கார். இதுவரையும் 5 பேர் வாங்கியிருக்காங்க. தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு 6வது நபராக இந்த விருதை பெறக்கூடியவராக இருக்கார். அவருக்கு 86 வயது. இந்த விருதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் தமிழ்நாடு அரசு வழங்கும். இன்னைக்கு கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கொடியை ஏற்றி வச்ச பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தகைசால் தமிழர் விருதை கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுத்தாரு. அதை நேரடியாக அவரே பெற்றுக்கொண்டார். அவரோடு அவருடைய பேரனும் வந்திருந்தார். அதே நிகழ்ச்சியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணியும் அங்கே பார்வையாளராக கலந்துக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய தந்தை தகைசால் தமிழர் விருதை பெறும்போது அவங்க அங்கே அவங்களுடைய சீட்டிலிருந்து எழுந்து நின்று கைத்தட்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட சந்தோஷமாக அங்கே கிளாப் பண்ணதை வீடியோலையும் பார்த்துருப்போம். ஒரு தந்தை அவருடைய அர்ப்பணிப்பான பணிகளுக்காக விருது வாங்கும்போது ஒரு மகளாக அவங்க பெற்ற சந்தோஷம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சது. சரி, இதில் ஏதாவது அரசியல் இருக்கா, எதனால் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் விவாதிக்கிறாங்க. அரசியல் ரீதியான சில கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நான் சொன்னேன், பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் என்னங்க, அவங்க தோழமை கட்சி, கூட்டணி கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் என்கிற வகையில் அவருக்கு கொடுக்கறதுல என்ன அரசியல் இருக்க போகுது, அது மட்டும் தானா காரணம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அதாவது பாமகவோடு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு தாவேகா விரும்புது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த முறை விருது கொடுக்கறதுல ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ஒரு பக்கம் காங்கிரஸோடு நட்புறவோடு இருப்பதனால அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவருக்கு இந்த விருதுங்கிற வகையில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய நட்பை, உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு இது பயன்படும். அதே நேரத்தில் திருமதி சௌமியா அன்புமணியினுடைய தந்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மாமனார் என்கிற வகையில் இது ஒரு வகையில் பார்க்கும்போது பாமகவுக்கும் பாமகவை சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். சௌமியா அன்புமணியும் பர்சனலாக இதனால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுனால இதில் ஒரு அரசியல் வியூகத்தோடு தான் இந்த விருது என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சில பேர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய
வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் பாடுபடக்கூடிய அல்லது பாடுபட்ட தலைவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கறதுல எந்த ஒரு சந்தேகமோ கேள்வியோ மாற்று கருத்தோ யாருக்கும் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த முறை இந்த விருதுக்கு கிருஷ்ணசாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.